டெலிவரிக்கு அப்புறம் ஓபிக்கு வர நிறைய கப்புள்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கு. டெலிவரிக்கு அப்புறம் எப்போ செக்ஸ் பண்ணலாம்? சரி, நம்ம டெலிவரி டைம்ல ஒரு வூண்ட் அங்க பண்றோம், எபிசோட்டமி, கரெக்டா? ஸோ அது ஹீல் ஆகிறதுக்கு நமக்கு 2 வீக்ஸ் ஆகும். பிரெக்னன்சி டைம்ல யூட்ரஸ் நம்ம ரொம்ப பெருசாயிடும். அந்த யூட்ரஸ் சுருங்கி நார்மல் சைஸ்க்கு வர்றதுக்கு 6 வீக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு லேடி டியூரிங் பிரெக்னன்சி நிறைய இமோஷனல் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ், பிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே கோ த்ரூ பண்றேன். அதனால நம்ம இது ஒரு ஸ்பெசிபிக் டைமா வைக்க முடியாது. எவிச் அண்ட் எவ்ரி லேடி இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களோட மென்டல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அவங்களோட பிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பார்ட்னர் அவங்களே அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இதுலயும் எக்ஸ்ட்ரீமான பீப்புள் இருக்கு. என்ன பண்ணுவேன்னா, அவங்க டெலிவரிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கெல்லாம் இந்த கோர்ஸே பண்ண மாட்டேன். ஸோ யூ நீட் டு டாக் டு யுவர் பார்ட்னர். அப்பதான் நமக்கு தெரியும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ற, என்னென்ன நம்ம அதுக்காக பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கான்ட்ராசெப்ஷன்.